வணக்கம். இந்த வீடியோவில் எல்லோருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகக்கூடிய ஒரு அருமையான சாஃப்ட்வேரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளான சாஃப்ட்வேர், ரொம்ப லைட் வெயிட்டானது. நிறைய பேருக்கு இந்த சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சிருக்கலாம், யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. இது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நார்மலாகவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கிற ரிமோட் லொக்கேஷனில் இருக்கிற இந்த டெஸ்க்டாப்போ இல்லை லேப்டாப்போ எதையோ ஒரு சிஸ்டத்தை நம்ம இருந்த இடத்துல இருந்துகிட்டே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதில் அந்த சிஸ்டத்தில் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத கான்செப்ட். அதனால் இது ரொம்பவே முக்கியமான விஷயம், ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எந்த ஒரு ஸ்டெப்பும் மிஸ் பண்ண வேண்டாம். சின்ன வீடியோ தான், ஆனால் எப்படி என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும், ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இம்மீடியட்டாக வரும். சரி, வாங்க கான்செப்டை பார்ப்போம். இப்போது இந்த சாஃப்ட்வேர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா AnyDesk. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். AnyDesk டீம் வியூவர்னு சொல்லி இன்னொன்று இருக்குது, அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இது AnyDesk அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னோடய ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இதை கூகுள் க்ரோமில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் எப்படிங்கிற மெத்தட் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். AnyDesk டவுன்லோட், AnyDesk அப்படின்னு போட்டிங்கனால போதும். டவுன்லோட் எந்த லிங்க் வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். ரிமோட் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் விண்டோஸ் AnyDesk இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் டவுன்லோட் நவ். 3.8 MB தான் இந்த சைஸு. எந்தெந்த விண்டோஸ், மேக், ஆண்ட்ராய்டு, iOS, லினக்ஸ், 3BSD இந்த மாதிரி ஓஎஸ்க்கு எல்லாத்துக்குமே சிஸ்டம் கான்ஃபிகரேஷனுக்கு எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த பியூட்டி. ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. எத்தனை ஜிபி, எத்தனை MB வருது, எத்தனை ஜிபி வருதுன்னு பார்த்துங்க. இதுதான் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். டவுன்லோடு மட்டும் பண்ணிட்டீங்க. சரி, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணோன்னா ஒரு திஸ் டெஸ்க் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 9 டிஜிட்டில் ஒரு பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த சிஸ்டத்தோட நம்பர். இதை எந்த லொக்கேஷனில் இருக்கிற சிஸ்டத்தை நம்ம கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, ஒன்ஸு இதில் இருக்கிற AnyDesk ஓப்பன் பண்ணி அந்த சிஸ்டத்தில் இருக்கிற AnyDesk ஓப்பன் பண்ணி அந்த சிஸ்டத்தோட பின்னை நம்ம இதில் போட்டாலும் சரி, இல்லை இதில் இருக்கிறத அந்த சிஸ்டத்தில் போட்டாலும் சரி, கொடுத்தோன்னே ஏதோ ஒரு சிஸ்டத்துலேருந்து நமக்கு அக்செப்ட் பண்ண சொல்லி நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா 2 டெஸ்க்குமே சிஸ்டமே கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக எங்கே யூஎஸில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அந்த சிஸ்டத்தை நம்ம இங்கே இருந்த இடத்துலேருந்து நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து நம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் முக்கியமான விஷயம். இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கனெக்ட் ஆகுறதுல நம்ம இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்பீடுக்கு அங்கே ஸ்லோவாக இருக்கலாம். ஒன்று அங்கே ஸ்பீடாக இருந்து நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சிஸ்டத்தில் நெட்டு ஸ்லோவாக இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். 2 சைட்லேயுமே நெட்டு ஸ்பீடாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப சூப்பராகவே இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு சூப்பரான சாஃப்ட்வேருடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.